இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில ஜெப பங்காளராகி உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளினுடைய ஆத்ம மன்னா சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறேன், அவரை உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால், ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியினால பூரிப்பாக்குகிறேன். ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், 58வது அதிகாரத்துல, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பான். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. இதுல நான் உங்களுக்கு முக்கியமா வலியுறுத்துற ஒரு காரியம், ஓய்வு நாள். இதுல ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த நாளை போல மகிழ்ச்சி வேற எதுவுமே கிடையாது. இத பக்தன் தாவீது அனுபவிச்சாரு. அதனால்தான் சொன்னாரு, 1000 நாளை பார்த்தும் அது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லதுன்னு சொன்னாரு. அவர் ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் தெரிந்து கொண்டது, கர்த்தடுதல் ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன நாட்டம்? நான் ஆண்டவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து அவரை தியானித்து அவருடைய பிரசன்னத்துல நான் மகிழணும். இந்த மகிழ்ச்சி தான் ஒரு மனிதனை பூரிப்படைய செய்கிறது. ஏன்னா இன்னைக்கு அநேகம் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது என்பது இல்லை, அந்த பயபக்தியும் இல்லை. உண்மையாகவே இதை மீண்டுமாக இந்த ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில கொண்டு வரணும். இன்னைக்கு வெளிநாடுகள்ல, அநேக நாடுகள்ல ஆலயங்கள் மூடப்பட்டு கிடக்கு. ஆனா இளம் இந்தியா என்று சொல்லி வாலிபர்கள் நிறைந்த இந்த நம்முடைய இந்தியாவுல ஆலயங்கள் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளால ஒழுங்காக ஆசரிக்கப்படணும். இதை மட்டும் இந்த ஆலயம் எப்படிப்பட்ட இடம்னு பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுங்க. ஒருவனையும் புறம்பே தள்ளாத சன்னிதானம் அது. அது மாத்திரம் அல்ல, அது புகலிடம் தருகிற ஒரு சன்னிதானம், அது பூரிப்படைய செய்கிற சன்னிதானம். இதனாலதான் பக்தன் அனுபவித்து எழுதி வச்சாரு சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன், உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப பரிபூரண ஆனந்தம், இந்த பூரிப்பு எங்கதான் இருக்கு? கர்த்தருடைய சன்னிதானத்துலதான் இருக்கு. ஒரு முறை ஆசிரியர் தியான கூட்டத்துக்கு ஒருவரை நான் அழைத்திருந்தேன், சாமுவேல் விஜயபாலன். அவங்க அங்க மைக்க பிடித்து பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு பெற்றோர் அதிக நாள் குழந்தை இல்லை, உபவாசம் இருந்து குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க நல்ல ஜபத்தோடு இந்த பிள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பிள்ளை வளர வளர ஒவ்வொரு நாளும் மாற்ற வேணும் இல்லையா? ஆனா அந்த பிள்ளை நடக்காமலே ஆயிடுச்சு. அப்படியே நடக்காமலே சப்பானி மாறி அப்படியே இழுத்து இழுத்து தான் சொல்லும். இந்த தாய்க்கு அதிக கவலை, ரொம்ப கண்ணீரோட இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கணவர் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீ கீழேயே பாக்குற? நீ ஆண்டோடைய சன்னிதானத்துலன்னு மேல நோக்கி பாரு. என் பிள்ளையும் ஒரு நாள்ல இந்த சன்னிதானத்துல நின்று பாடுவான், பேசுவான், அப்படி நீ நினைச்சு நீ ஆண்டவரை துதின்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, விடாம ஆண்டோடைய சன்னிதானத்துல இருந்து ஜெபித்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இரவு நேரத்துல இந்த பிள்ளையாண்டான தூக்கிட்டு ஆலயத்துக்கு வந்துருவாங்க. ஆலயத்துல வந்து கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, ஆண்டவரே இந்த சன்னிதானம் என்னை பூரிப்படைய செய்கிற சன்னிதானம், அதனால நான் உம்மிடத்துல வந்து கேட்கிறேன்யா, என் பிள்ளையின் மூலமா எனக்கு ஒரு பூரிப்பு வேணும்னு கேட்டாங்க. பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாரும் மும்மணி தியான ஆராதனையில இருக்காங்க. இந்த பையன் என்ன செய்தான் தெரியுமா? திடீர்னு அவங்க அம்மா மடியில இருந்து எழுமனா அப்படியே ஞானஸ்நான தொட்டிய சுத்தி சுத்தி நடந்து வந்தான். இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், நம்ம பிள்ளை நடக்கா அப்படின்னு தன்னுடைய உடம்பையே கிள்ளி பார்த்தாங்க. திடீர்னு அந்த பையன் என்ன செய்தனா, குடுன்னு முன்னுக்கு ஓடுனா, திரும்ப அவங்க அம்மா மடியில வந்து உட்காந்துட்டான். ஆலயத்துல எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, ஏன் இந்த பையன் சப்பானி தானே இப்படி நடக்கிறான் என்று சொல்லி. அவர் சொல்லிட்டு கடைசியில என்ன சொன்னா தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, நான் தாங்க சாமுவேல் விஜயபாலன்.
டெஃபண்டர் ஸ்கூல்ல முந்தி பிரின்ஸ்பாலா இருந்தவங்க, அவங்க ஒய்ஃப் என்னோட படிச்சாங்க. உண்மையாகவே அம்மா, கர்த்தருடைய சன்னிதானம், எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துல போய் நிருபத்தை வீழ்ச்சி வச்சான். அன்னாள் தன்னுடைய குறைய ஆலயத்துல போய் சொல்லி வைத்தார். அதனால உண்மையாவே சொல்றேன், நித்திய ஆசீர்வாதங்களோடு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்மை பூரிப்படைய செய்கிற தேவனும் அவர்தான். அதனால இந்த நாள்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க மறந்து போக வேண்டாம். ஆலயத்தை நாடுவோம், ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த நன்மைகளை கர்த்தரே அவருடைய வாயிலிருந்தே சொல்லியிருக்காரு. யாக்கோபுடைய சுதந்திரத்தால உன்னை போஷிப்பேன், உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன். கண்களை மூடி செபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நீ ஸ்தோத்தரிக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீ தெளிவாக சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானம் எங்களை பூரிப்படைய செய்கிற சன்னிதானம், புகலிடம் தருகிற சன்னிதானம் ஐயா. எங்களை புறம்பே தள்ளாத சன்னிதானம். எந்த ஒரு ஆத்மா நெருக்கத்தோடு நொறுங்கி உடைய சன்னிதானத்துக்கு வருகிறதோ அந்த ஆத்மாவினுடைய காரியத்தை நிறைவேற்றி பூரிப்படைய செய்கிற தேவனாக இருக்கிறபடியினா நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் சமூகத்தின் பிரசன்னத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க அனுகிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.